ஒரு 3 வளர்ந்த ஆட்கள் நிக்கிற அளவிலான இந்த வாழை மரத்தை நான் அடிச்சு சொல்றேன். இந்த வீடியோ பாக்குற பல பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல எங்க குலதெய்வ கோயில தான் நானே பார்த்திருக்கேன். பங்குனி உத்திரத்துக்கு 2 நாள் பயணமா பெங்களூர்ல இருந்து நம்ம ஊருக்கு போனோம். பங்குனி உத்திரனாலே விசேஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வருது எங்க ஊரு வெயில் தான். இந்த காலகட்டத்துல சும்மா பொழக்கும். அதுல வேற இந்த தடவை நம்ம நேர்த்திக்கடன் வேற. அந்த ஒரு நாள் இந்த வெயிலுக்கு என் தோளையும் உடம்பையும் விட்டு கொடுத்துட்டேன். பங்குனி உத்திரம் தமிழகத்துல பெரும்பாலும் முருகனுக்கான ஸ்பெஷல் தான் சொல்லுவாங்க. ஆனா திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல தங்களோட காவல் குலதெய்வங்களுக்கு பொங்கல் வச்சு பூஜை செய்து வேண்டி வர ஒரு சிறப்பான நாள் சொல்லலாம். இதற்காக என்ன மாதிரி வெளியூர்ல இருந்து இந்த நாளுக்காக பறந்து வருவாங்க. என் கூட ரயில்ல வந்த ஒரு சகோதரருக்கு தமிழ் கூட சரியா வரல, ஊர்ல வீடு கூட இல்ல. ஆனா இந்த குலதெய்வ பிரார்த்தனைக்காக குடும்பத்தோட வரணும்னு சொல்றப்போ எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதிகாலை கிளம்பிய அசதி இருந்தாலும் வெள்ளி போன்ற வெயில் பிடிக்க, அதுபோக அடுப்பு சூடு புகையும் பொருட்படுத்தாமல் அம்மா கையால் வைக்கப்பட்ட சக்கர பொங்கல், அதை அப்பா கையால் அங்கிருந்த மக்களுக்கு பரிமாறி ஒரு கரண்டி பொங்கலை மட்டும் சாஸ்திரத்துக்காக எங்கள் வீட்டுக்கு எடுத்து வைத்து அங்கிருந்த கலை கண்காட்சிகளை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தோம். மேலும் அருகில் இருக்கும் மீதம் ஒரு சாஸ்தா கோயிலை பற்றிய காணொலி இதை தொடர்ந்து வரும். மற்றும் ரொம்ப முக்கியமா இந்த வளர்ந்த வாழை பற்றி அறிந்த உழவர்குடி நண்பர்கள் தவறாமல் கமெண்ட் செய்து தெளிவுபடுத்துங்கள். நன்றி, வணக்கம்.